ஹாய் ஆல், வெல்கம் டு தெரிஞ்சதை ஷேர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ஸ்டார்டிங் நாட் எண்டு நாட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம செயின் ஸ்டிச் போடுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் நம்ம த்ரீ லைன் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் நம்ம நாட் போட்டுக்கிறோம். இது வந்து செகண்ட் வீடியோவில் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், நாட் எப்படி போடுறதுன்ட்டு. அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நாட் போட்டுட்டு கீழே நல்லா இழுத்து பாருங்கள், அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தெரியும். கீழே நல்லா இழுத்து பார்த்துட்டு நாட்டுக்கு பேக் சைட்லேருந்து ஸ்டிச்சை ஸ்டார்டிங்கில் ஆரம்பிங்க, அப்போ தான் பார்க்க ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் செயின் ஸ்டிச்சு. இப்போ இந்த செயின் ஸ்டிச் போட்டே வரும்போது மேலே போட்ட மாதிரியே கீழே நாட் போடணும். அதுதான் ஸ்டார்டிங் நாட்டு, கீழே போடுறது எண்டிங் நாட்டு. இதை நல்லா வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நீங்கள் ஒரு 1 வீக்லேயே உங்கள் ப்ளவுஸை நீங்களே போட்டுடலாம், சிம்பிள் ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணி. இதுக்கு அடுத்து வந்து நான் வந்து லைனாக கிளாஸஸ் போடுவேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து பீட்ஸ்லாம் எப்படி போடுறதுன்னு சொல்லி தருவேன். ஸோ ரெகுலராக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ மேலே போட்டுமா, இப்போ கீழே வந்து எண்டு நாட் போடுறேன். இதான் வந்து ஸ்டார்டிங் நாட், எண்டு நாட். இதான் வந்து ஆரி ஒர்க்கான நாட்டு. நல்லா இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்விங் த்ரெட்லேயும் இந்த நாட்டை யூஸ் பண்ணுவீங்க, சில்க் த்ரெட்லேயும் இந்த நாட்டை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி 3 லைன் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். எப்பயும் போல் நாட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மேலேருந்து ஃபஸ்ட்டு கீழே வரோம் நம்ம. இப்போ என்ன பண்ணுறோன்னா, நாட் போடாமல் அப்படியே பேக் போகிறோம். எப்படின்னா கீழேருந்து மேலே போகிறோம். ஸோ கீழேருந்து மேலே போகும்போது ஒரு சில பேருக்கு டக்குன்னு வராது. ஸோ இதை நல்லா நீங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே, நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நம்ம எதுக்காக இந்த ஸ்டிச்சஸ் போடுறோன்னா, 3 லைன் ஜெரி போடுறோன்னா, நம்ம வந்து ப்ளவுஸ் நெக் ஆகட்டும், ஸ்லீவ் ஆகட்டும், எல்லாமே 3 லைன் ஜெரி போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். எதுக்குன்னா வந்து நம்மளோட ஒர்க் ஆகட்டும், எதுவுமே நம்ம தைக்கும்போது நீடிலில் படாமல் இருக்க, ஒர்க் டேமேஜ் ஆகாமல் இருக்க, நீடில் டேமேஜ் ஆகாமல் இருக்க இந்த 3 லைன் ஜெரி போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எல்லோரும் இதை நல்லா வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் 1 வீக்லேயே ஒரு ப்ளவுஸ் போடுற மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லோரும் எப்பவும் சந்தோஷமாக இருப்போம்.